இந்த சண்டே பீச்சுக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லி வீக் ஸ்டார்டிங்ல பிளான் பண்ணி வச்சாச்சு. ஸோ சண்டே மதியம் ஹெவியா லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஷார்ப்பா ஈவினிங் ஒரு 4 மணி போல கிளம்பி பெசன் நகர் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். கூடவே என்னோட சிஸ்டர் அண்ட் அவளோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் தனியா போறதை விட எல்லாரும் கூடயும் சேர்ந்து போறது டபுள் என்ஜாய்மெண்டா இருக்கும். லாஸ்டா ஒரு 1 இயர் முன்னாடி போறப்ப பசங்களை தூக்கிட்டு மண்ணில் நடந்து போறது கொஞ்சம் சிரமமா இருந்தது. பட் இப்போ பீச்சையே ஃபுல்லா அடையாளம் தெரியாத மாதிரி மாத்தி வச்சிருந்தாங்க. காரை பார்க் பண்ணிட்டு கடல் வரைக்கும் ஈஸியா நடந்து வந்துட்டோம். பசங்களும் எங்க கூட நடந்து வந்தாங்க. பீச்சுன்னு கிளம்புனாலே இங்க வர்றதுக்கே லேட் ஆயிடும். பட் இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனால பசங்களை எல்லாம் தண்ணியில விளையாட வைக்க முடிஞ்சது. பாம்பு ஒண்ணு இறந்து போய் தண்ணியில மிதந்து வந்துச்சுன்னு சொல்லி கரையில தூக்கி போட்டு வச்சிருந்தாங்க. அதையும் என்ன பாம்பா இருக்கும் என்ன ரகமா இருக்கும்னு சொல்லி ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்களோட பசங்களா கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க விற்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ஃபைனலா இந்த ரிங் போட்டு விளையாடுற விளையாட்டுல ஆளுக்கு ஒரு செட்டுன்னு மொத்தமா 5 செட்டு 250 ருபீஸ்க்கு விளையாண்டு 11 பொருளை விளையாடி எடுத்துட்டோம். குட்டி பவுல், சின்ன ஜாடி, பெரிய ஜாடி, சாமி சிலை, டீ கப்புன்னு இது எல்லாமே செராமிக் தான். எனக்கு அன்னைக்கு பீச்சுக்கு போனது சந்தோஷம்னா ரிங் போட்டு இந்த 2 ஜாடி எடுத்தது அதை விட பெரிய சந்தோஷம்.